உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நமச்சிவாயம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? அம்பாள் ஆசீர்வாதம் நல்லபடியாக இருக்குங்க சார். பொதுவாக மார்ச் மாதம் வந்துருச்சு. ஸோ மார்ச் மாதமாவது எங்களுக்கு ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஒவ்வொரு ராசிப்படி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் சார். கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு மேஷம் ராசி. மேஷ ராசிக்கு போயிடலாம். சரி, இந்த மார்ச் மாதம் உண்மையிலே எல்லாருக்குமே ஒரு சிறப்பான மந்தாக இருக்கும். எல்லாரும் ஒரு 12 ராசி அன்பர்களுக்குமே கூட ஒரு ஜெயிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் ஒரு 15 நாள் உச்சம் பெறுகிறார். செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். அதே போல் இந்த மார்ச் மாதத்தில் சூரிய பகவான் அவரும் தனக்கு 7ஆம் பாவத்தில் வாசம் செய்கிறார். அப்போது இந்த சூரியன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகங்கள் எல்லாம் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலே 12 ராசி அன்பர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய வகையில் அனுகூலமாக இருக்குது. அப்போ நிறைய ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, யாராக இருந்தாலுமே கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அது அந்த வெற்றி அவங்க ஜாதக ரூபமாக அவங்களுக்கு அது அனுகூலமாக இருக்குமா? ஜெயிக்கிறதுக்கு வெற்றி இருந்தாலுமே கூட அந்த ஜாதகம் அவங்களுக்கு அனுமதிக்குமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம மேஷ ராசியை பார்த்துடலாம். மேஷராசியை பொறுத்தவரையிலே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ராசிக்கு 10வது வீடு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அங்கே உச்சம் பெறுகிறார். பொதுவாக மற்ற ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நீங்கள் ரொம்ப சௌரியமாக இருக்கீங்க, சௌக்கியமாக இருக்கீங்க, ஒரு நல்லா சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? உங்களுடைய இன்கம் ஃபஸ்ட்டு யாருக்கு அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு தான். ஸோ உங்கள் அப்பாவுக்கு, உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் கணவன், உங்கள் பிள்ளைகள். அப்போ நீங்கள் நல்லா புஷ்டியாக இருந்து மாதம் நான் ஒரு 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு தான் நீங்கள் கொடுப்பீங்க. கண்டிப்பாக. அதே போல் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலே மேஷராசிக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவதாலே அவர் மற்ற வீட்டை கவனிக்கிறதை விட தன்னோட சொந்த வீட்டுக்கு தான் அவர் நல்லா அதிகமாக செய்வார். ஆகையினால இந்த வாட்டி இந்த மார்ச் மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான இடர்பாடுகள் இருந்தாலும், ஏன்னா அவங்க நிறைய ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். நிறைய பிஸ்னஸ் மேன்லாம் கூட ரொம்ப பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் ட்ரபுளில் போயிட்டுருக்கு. மெயினாக எனிமிஸ் கொஞ்சம் அந்த ராகுவால் வரக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபியர்னஸ் அவங்கள்ட்ட இருக்கும். இது எப்படி நடக்கும், இது என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃபியர்னஸ் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். சரி, ஒரு பெரிய நல்ல குவாலிட்டியான பீப்புளாக இருப்பாங்க, நல்ல ஒரு ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியாக இருக்கும். பட் அவங்களுக்கே கூட இந்த ராகு என்ன செய்வார்னாக்கா, தேவையில்லாத இடர்பாடுகள், ஒரு ஃபியர்னஸை கொடுத்துருவார். அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்துவார். சரி, இதெல்லாம் இப்போ மேஷராசி எதுக்கு பயப்படுறோம்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பயத்தில் இருப்பாங்க. அது எந்த ஸ்டேஜில் இங்கே இருந்தாலும் மேஷராசி என்பர்களே, இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம். முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா வைகாசி விசாகம் வருது. அடுத்து இந்த மாதத்தில் வைகாசி விசாகம் வருது, மகா சிவராத்திரி வருது. இதெல்லாம் ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். ஸோ இதெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் கையில் எடுப்பீர்களே ஆனால் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாகவே அமையும். கண்டிப்பாக. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் சார் மார்ச் மாதம்? ரிஷபராசி பொறுத்தவரையிலும் மார்ச் மாதம் நிச்சயமாக அவங்களுக்கு அதி அற்புதமான மாதமாக அமையப்போகுது. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் மங்களக்காரகன். பொதுவாகவே செவ்வாய்க்கு மங்களக்காரகன்னு பேர், மாங்கல்யக்காரகன்னு பேர். மங்களத்துக்கு எதெல்லாம் மங்களம்னு சொல்கிறோமோ அது எல்லாத்துடைய அடையாளம் யாருன்னு கேட்டிங்கனாக்கா, ப்ரூஃப் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம செவ்வாய் பகவான் தான். அதனால தான் இப்போ கூட நம்ம இந்த செவ்வாய்க்கு
அந்த சேட்டலைட் அனுப்பும்போது அதுக்கு மங்கள்யான்னு பேர் வச்சாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சேட்டலைட்டுக்கு மங்கள்யான். காரணம் என்னன்னா அவருடைய நேம் அதுதான், மங்களத்தின் அடையாளம், மாங்கல்ய சொரூபமாக இருக்கக்கூடியவர். அப்போ அந்த செவ்வாய் பகவானோடு 7ஆம் அதிபதியோடு இந்த உங்க ராசிநாதன் சுக்கிரன் அங்க இடம்பெறுகிறார். அப்போ செவ்வாயும் சுக்கிரனும் 9வது வீட்டுல பலம் பெறுகிறார்கள். பொதுவாகவே ராசிநாதன் 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்களில் அமர்வது சிறப்பு. அப்படி திரிகோணங்கள ஸ்தானங்கள்ல அமர்கின்ற பொழுது சுபர்களோடும் உச்சம் பெற்ற கிரகங்களோடும் ஆட்சி பெற்ற கிரகங்களோடும் அமைவது இன்னும் கூடுதல் சிறப்பு. அப்ப கொஞ்சம் பலமிக்கவர்களாக, இன்னும் சொல்ல போனா இந்த செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாய் 4வது பார்வையா குருவை பார்க்கிறார். அப்ப குரு மங்கள யோகம் அங்க ஏற்படுது. குருவும் செவ்வாயும் சந்திச்சுக்கிறாங்க. அப்ப அதே குரு செவ்வாய் மீட் பண்ணும்போது இப்போ நீங்களும் நானும் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கேமராமேன் இருக்கு, நாம என்ன பேசிக்கிறோன்றது அவருக்கு காதுல வாங்குவார் இல்லையா? அவருக்கு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிப்பார். அப்ப நாம நாம 2 பேரும் என்ன விஷயம் இங்க நடக்குதோ இதுல ஒரு 10-20% அவருக்கும் அந்த நன்மை நடக்கும். அவரும் சில விஷயங்களை புரிஞ்சுப்பார். அதே போல இந்த 10ல் இருக்கக்கூடிய 9ல் இருக்கக்கூடிய செவ்வாய் 4வது பார்வையா குருவை பார்க்கின்ற பொழுது கூட இருக்கக்கூடிய சுக்கிரன் அவருக்கும் அந்த நன்மை நடக்கும். ஆகையினால இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையிலே ராசிநாதன் சுக்கிரன் 9வது வீட்டுல பாக்கியஸ்தானத்துல அதி அற்புதமான முறையில் அமைந்திருக்கிறார். குருவுடைய பார்வை, குருவுடைய யோகம் அதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுது. அதோடு மட்டுமல்ல, சுகபோக அதிபதி 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் அவரும் சிறப்பான முறையில் தொழில் ஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். குறிப்பாக இதில் அரசு அதிகாரிகள் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும்னா, அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஹையர் லெவலில் இருக்கிறாங்களே, ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், அப்புறம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஹையர் ஆஃபீஸில் கிரேடில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நிறைய இடமாற்றங்கள் அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. இடமாற்றங்கள் ஒரு புஷ் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். இவங்க அதை விரும்ப மாட்டாங்க, அது கொஞ்சம் புஷ் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வேண்டுமானால் அந்த டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்த மாதிரி வரலாம். ஆகையினால அந்த உயர் அரசு அதிகாரிகளை பொறுத்தவரை அனுகூலமான கால நேரங்கள் வருது. ஒரு ப்ரமோஷன் கூட சேர்த்து கூட இந்த விஷயம் அந்த டிரான்ஸ்ஃபர் வரலாம். ஸோ அந்த மாதிரி அரசு அதிகாரிகளுக்கு அங்கே ரொம்ப அனுகூலமாக உள்ளது. அதே போல் கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கும் இந்த மார்ச் மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக அமைது. நல்ல வருமானம் இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும். எதெல்லாம் நின்று போச்சோ, ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துருக்கலாம், அந்த விஷயம் கொஞ்சம் தடைப்பட்டு நிற்கலாம். ஒரு 2 வருஷமாகுது, 3 வருஷமாகுது, இல்லை ஒரு 6 மாதமாகுது, இல்லை ஒரு 1 மாதமாகுது. அப்போ எதெல்லாம் அந்த பிரேக்கப்பில் இருக்கோ, அது ஃபேமிலியாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது தங்கள் சார்ந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஸோ மூமெண்ட்டாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம். இந்த கலைத்துறையை பொறுத்தவரையில் எதெல்லாம் உங்களுக்கு தடையாக உள்ளதோ அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்குது. அவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்க போகுது. ஓகே, நல்லது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி. ஸோ மிதுனம் ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி ஒரு பலனை கொடுக்கும் சார்? நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நன்மை நடக்கக்கூடிய அனுகூலமான ஒரு கால நேரம் நிகழுது. ஒரு போரில் தண்ணியே வரல, ஒரு கிணறு இருக்கு, ரொம்ப வத்தி போச்சு. டெய்லி விவசாயி பார்த்துட்டு போகிறாங்க, எட்டி பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லை, ஏமாற்றமாக போகிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் விடிஞ்சு எழுந்து பார்க்கும்போது கிணத்துல ஒரு பாதி தண்ணி இருந்தா எப்படி எல்லாம் துள்ளி குதிப்பான், தண்ணி வந்துடுச்சு, தண்ணி வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை போல மிதுன ராசிக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அனுகூலமான கால நேரம். எல்லாமே எவ்ரி திங் இஸ் டைம், அவ்வளோதான். இன்னைக்கு நீங்களும் நானும் மீட் பண்ணுறோம், பேசுகிறனாலும் அதுவும் கால நேரம் தான் காரணம். அப்போ காலத்தை வெல்ல சிவபெருமானாலும் முடியாது. எல்லாத்துக்கும் மேலே ஹையஸ்ட் லெவல் யாருன்னா சிவபெருமான் தான். அவருக்கு மேலே ஒன்றும் கிடையாது, எல்லாரும் அவருக்கு கீழே தான். அந்த சிவபெருமானையும் நினைச்சாலும் கால நேரத்தை மாற்ற முடியாது. நியமிச்சது தான், போட்ட ஆர்டர் தான், அதை கேன்சல் பண்ண முடியாது. அதே போல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 9வது வீட்டில் அற்புதமான இடத்துல ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அவரோட திக்கு ஃப்ரெண்டு யாரு? சூரியன்.
சூரியனும் புதனும் பிரிஞ்சே போக மாட்டாங்க. ம். எங்கே போனாலும் கூடயே போவார். சூரியன் போயிட்டே இருப்பார், பின்னாடியே போவார். நானும் வரேன் பின்னாடியே போவார். சூரியனும் புதனும் பிரியவே மாட்டாங்க. பிரிஞ்சுட்டாங்கன்னா அது ரொம்ப ஏதாவது கொஞ்சம் ஒரு 10 நாள் 5 நாள் அப்படி பிரிஞ்சிருப்பாங்க, டக்குன்னு போய் சேர்ந்துருவார். அதே போல் தன்னுடைய நெருங்கிய நண்பனாக இருக்கக்கூடிய சூரியனோடு, அதுவும் 3ஆம் அதிபதி, நல்ல தைரியத்தை கொடுப்பார், வாக்கு பலிதத்தை கொடுப்பார். இந்த மாதம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய காரணம். ஒன்றும் பயப்பட வேணாம். இந்த வாட்டி என்ன நடக்குமோ, எப்படி கொடுக்க முடியுமோ, இன்னும் கையில் காசு இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் அவங்க பயப்பட தேவையில்லை. நிச்சயமாக மிதுன ராசி என்பர்களே, கொடுத்த வாக்குறுதிகளை, உங்களுடைய கமிட்மெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். லோனாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம், சம்திங் அது ரொட்டேஷனாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் கமிட்மெண்ட்ஸ் அதை வந்து அவங்க அட்டன் பண்ணி கிளியர் பண்ணக்கூடிய சான்சஸ் அவங்களுக்கு கிடைக்குது. அதே போல் லோன் நிறைய அப்ளை பண்ணியிருப்பாங்க. லோன் நிறைய, ஏன்னா அந்த மிதுன ராசி வந்து இப்போ கடன் வாங்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஸோ லோனுக்கு ஏதாவது அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாக்கா அந்த லோன் சேங்ஷன் ஆகும். நிறைய பேர் இந்த லோனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லோன் சேங்ஷன் ஆகும். அதே போல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக அவங்க ஏதாவது எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரணும், அப்படி இல்லைன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய ஒரு என்கொயரி, ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க, அது ஒரு சஸ்பெண்டில் இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க பேரில் ஒரு என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரணும், நான் திரும்ப போய் வேலையில் உட்காரணும் சாமி, இல்லை ரீஜாயின் பண்ணணும், அவங்க சைன் பண்ணணும், இந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் சிறு சிறு பரிகாரங்கள் கண்டிப்பாக உண்டு. இதெல்லாம் வாராகி வழிபாடு இருக்குது. சரி, இந்த மாதிரிலாம் நம்ம அந்த அரசு அதிகாரிகள் இன்னும் அவங்களாம் நிறைய பேர் வாராகிட்ட வந்து ஜெயிச்சவங்க அதிகமாக இருக்கு. நம்ம ஆதரவுலேயே நம்ம சொல்லியிருக்கிறோம், கமான்லேயே அது வந்து வந்திருக்கு, பார்த்துட்டு கமான்லேயே வந்திருக்கு. அதை பார்த்துட்டு நேரில் வந்தாங்க, இதில் பார்த்து தான் சமயம் வந்தேன் நான், அதனால் ஆதாரமாகவே நம்ம சொல்லலாம். ஆகினால அது மாதிரி அரசாங்கம் சார்ந்து துறை ரீதியான நடவடிக்கைகள், தமிழில் சொல்லணும்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய அந்த என்கொயரிகளை தானே இருக்குமே, ஆனால் அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய காலம். அதே போல் சொத்து, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, அண்ணன் தம்பிங்க தகராறு, வழி விடலை, சொத்துக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாமும் சரியாகக்கூடிய கால நேரம். மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கக்கூடிய காலம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி. ஸோ கடகராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி ஒரு பலனை கொடுக்கும் சார்? நிச்சயமாமா, கடகராசியை பொறுத்தவரையிலே அவங்களுடைய ராசிநாதன் சந்திரன், அவரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். அவர் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் இருப்பார், இன்றைக்கி இங்கே இருப்பார், நாளைக்கு பார்த்தா அங்கே இருப்பார், நாளைக்கு அவர் பார்த்தா இன்னொரு வீட்டில் இருப்பார். ஸோ திரிலோக சஞ்சாரி மாதிரி சந்திரன். ஆனாலுமே கூட கடகராசி என்பவர்களும் இப்போ அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. 8ல் சனி பகவான் இருக்காரு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 3-12 கூடியவர் புதன் பகவான், அவர் 8ல் மறைவு. ஒரு நல்ல விஷயம் வந்து கடகத்துக்கு நடக்க போகுது. எப்படி கடகத்துக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, பொதுவாக அசுபர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் 6-8-12 மறைவது. அப்போ அசுபர்கள் மறைந்தாங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமாக அந்த ராசிக்கு நல்லது நடக்கும். இப்போ கடகத்துக்கு எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னா 3-12 கூடிய புதன் பகவான் 8ஆம் இடத்தில் மறைவு. அதே போல் கடக ராசியானாலும் கடக லக்னமானாலும் சுக்கிரன் அவர் 4க்கும் 11க்கும் உடையவர், 4-11 உடையவர். அவர் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் பாவத்தில் செவ்வாயோடு உட்கார்ந்துருக்கிறார். அந்த செவ்வாய் இவங்களுக்கு பஞ்சமாதிபதி. அப்போது கடகராசிக்கு 5-10 கூடையவன் உச்சம் பெற்று 4-11 கூடோடு இணைகிறார். அப்போ 5, 10, 4, 11 இதெல்லாம் முக்கியமான ஸ்தானங்கள். இந்த ஸ்தானங்கள்லாம் சுபஸ்தானங்கள் எல்லாம் வலுப்பெறுகிறது, அசுபஸ்தானங்கள் எல்லாம் பலம் இழக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசியை பொறுத்தவரையில் இந்த மார்ச் மாதம் நினைச்ச விஷயங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய காலமாக அமைகிறது. நல்லா வளர்ச்சிக்கான மாதமாக இருக்கும். மெயினாக அவங்களுடைய காரிய தடைகள் விலகும், கால தாமதங்கள் விலகும். நிறைய அவங்க கடகராசியை பொறுத்தவரையில் தினந்தோறும் எதிர்பார்ப்புகளோடு நிறைய மனசில் நிறைய ஆசைகளோடு, இன்றைக்கி இந்த வேலையை பண்ணிடலாம், நாளைக்கு அந்த நன்மை நடந்துடும், நாளைக்கு அந்த ஆர்டர் வந்துடும், நாளைக்கு அந்த சினிமாவில் அந்த கம்பெனிலேருந்து நம்மளை கூப்பிடுவாங்க,
நாளைக்கு அந்த பிஸ்னஸ் வந்து நமக்கு ஓகே ஆகிடும், இந்த பிஸ்னஸ் நாளைக்கு கம்ப்ளீட் ஆகிடும், அங்கே போய் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துடும், நமக்கு கமிஷன் வந்துடும். இந்த மாதிரி அவங்க ஸ்டேஜில் நாளைக்கு நம்ம வந்து பார்ட்டிலேருந்து கூப்பிடுவாங்க, நாளைக்கு நமக்கு சீட்டு கிடச்சிடும், இந்த மாதிரி நாளைக்கு கேட்குற இடத்துல பணம் வந்துடும், நாளைக்கு வந்து இந்த கம்பெனிக்கு ஆர்டர் வந்துடும், இவங்கெல்லாம் வேலைக்கு வந்துடுவாங்க, நம்ம முடிச்சு கொடுத்துடலாம். அப்போ ஒரு சாதாரண மனிதன்லேருந்து சின்ன சின்ன கடை வச்சு நடத்தக்கூடிய சாதாரண மனிதன்லேருந்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் வரை அவங்க எனி பிஸ்னஸாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம். அப்போ யாராக இருந்தாலும் எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கக்கூடிய கால தாமதமாகுது, டிலே ஆகுது சாமி, நடக்கவே மாட்டேங்குது சாமி அப்படின்னு போட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நிச்சயமா அவங்க எல்லாருமே வந்து இந்த மாசத்துல திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வருது சிறப்பு. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கு சார்? சிம்ம ராசியை பொறுத்தவரையில் கேட்கவே வேணாம். ஒவ்வொரு நாளும் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது மற்ற ராசிகளை நம்ம பார்த்தோம், மற்ற ராசிகளை விட இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையில் டே பை டே அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு திருநாளே, எல்லா நாளும் அவங்களுக்கு இனிய நாளே, இந்த நாள் இனிய நாள்ன்ற மாதிரி ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களும் டே டு டே அவங்க வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வராங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு 90% சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது, நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, கடுமையாக உழைக்கிறாங்க, கடுமையாக முயற்சி செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க முயற்சி செய்து நடக்காத ஒரு சில விஷயங்கள்லாம் கூட இப்போ அவங்க லைஃப்பில் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கூடியிருக்கும். பரவாயில்லையே, நம்ம கூட நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல இருக்கு, அப்போ வந்து ஓகே தான், நம்மளால வின் பண்ண முடியும், நம்ம அப்போ அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம், பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்க எது இந்த கடந்த காலங்களில் தடைகளாக இருந்ததோ அதெல்லாமே விலகி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான காலம். ஒவ்வொரு நாளும் சிம்மராசிக்கான வளர்ச்சி கூடிக்கொண்டே போகிறது. அவங்க எதிர்பார்த்த வாழ்க்கை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? எனக்கு வந்து ஒரு கோவில் கட்டுறது விருப்பம் சொன்னேன், நான் கோவில் அதை நோக்கி நான் பயணிக்கிறேன்னா அதில் 2 விஷயம், எனக்கு இடம் கிடச்சிருது, இடம் வாங்கிட்டேன், பில்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அப்போ நான் வந்து அதை நோக்கி பயணம் பண்ணுறேன்னு அர்த்தம். அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும், அந்த ஆம்பிஷன் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய டைம். ஸோ இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் ராசிநாதன் சமசப்தமமான, ஏன் நம்ம நினச்சது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறோம்னா எல்லாத்துக்கும் காரணம் சனி பகவான் தான், கர்மா இல்லையா? கர்மா தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த கர்மா தான் ஒவ்வொரு நாளும் என்னைக்கு யார் முன்னாடி எந்த நேரத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுமோ அங்கே நிப்பாட்டும். கர்மா, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ கர்மா என்ன பண்ணணும், அந்த சமயத்துக்கு, அந்த நேரத்துக்கு, அந்த நிமிடத்திற்கு கொண்டு போய் அவன் முன்னாடி உட்கார வைக்கும். அது கர்மா. அந்த சனி பகவானுடைய வீட்டில் சூரிய பகவான் உட்கார்ந்து சமசப்தம பார்வையாக, அதுவும் குருவுடைய பார்வை கிடைக்குது. இது ஒரு பொற்காலம், நான் அப்படிதான் சொல்லணும், ஒரு கோல்டன் பீரியட். ஒரு மே மாதம் வரையில அவங்க கொடி கட்டி பறக்கலாம். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் ட்ரபுள் ஆகும். அப்போ கூட அவங்க ஒன்றும் பெருசாக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க ஜாதகம் பார்த்து இதெல்லாம் வின் பண்ணுறதுக்கு இப்போது நிறைய அந்த ஃபேமிலி ட்ரபுள்ஸ் வருது, ஃபேமிலியில் பெரிய ஃபேமிலியில் அந்த அண்ணன் தம்பிங்க பிரச்சனைங்க வருது, அந்த சொத்து பாகம் பிரிக்கிறது, இல்லைன்னா வந்து அந்த பிஸ்னஸை வந்து டிவைட் பண்ணிக்கிறது. ஸோ அது மாதிரிலாம் நிறைய நம்ம பார்க்குறோங்க. அப்போது இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையிலே பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, ராசிநாதன் சூரிய பகவான் சமசப்தமஸ்தானத்தில் இருக்கிறார், 7க்கு 7ஆக பார்க்கிறார். அப்போ அவருடைய ஒரு மிகப்பெரிய பலம். சூரியன் வந்து ஒரு வெளிச்சம் கொடுத்தாருன்னா அது யாரும் மறைக்க முடியாது, நிழல் வச்சோ ரூம் வச்சோலாம் மறைக்க முடியாது. அதுபோல் அவருடைய பார்வை அங்கே படுதுன்னு சொல்லும்போது எல்லா இருட்டும் அங்கே விலகிடும், இருள் விலகிடும். இருள் விலகினால் நல்ல மகிழ்ச்சி, நல்ல வெளிச்சம் கிடைக்கும், நல்ல பாதை கிடைக்கும், ரூட் கிடைக்கும், ஈஸியாக அவங்க அதை வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். ஸ்பெசிஃபிக்காக அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், நம்ம மீடியா துறையை சார்ந்தவர்கள்,
இவங்க எல்லாருக்குமே சிம்ம ராசி. நம்ம நிறைய அரசியல் தலைவர்களை பார்க்குறோம், ஃபெமிலியராக பார்க்குறோம். அதே போல் சினிமா துறையில் நம்ம சிம்ம ராசி அன்பர்கள், அதே போல் நம்ம மீடியா துறையிலும் இருக்காங்க. அப்போ இந்த துறையில் இருக்கக்கூடியவங்களாம் ஸ்பெசிஃபிக்காக இன்னும் கூட ஒரு நல்ல ஒரு பூஸ்டப், நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், அவங்க நேம் வெளிவர மாதிரி, இவர் தான்ப்பா முடிச்சு கொடுத்தா, அவன் தான்டா பண்ணி கொடுத்தான் எல்லாத்தையும் அப்படின்னு ஒரு நல்ல பேர் புகழ் வளரக்கூடிய வகையில் இந்த மாதம் அவங்களுக்கு சிறப்பாக அமையுது. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி. கன்னிராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது சார்? கன்னிராசியை பொறுத்தவரையில் கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல வளர்ச்சிக்கான மாதமாக தான் அமையுது. அதை விட இன்னும் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கண்ணுக்குட்டியை வந்து கட்டி வச்சுருக்காங்க, பக்கத்தில் ஒரு பசுமாட்டை கட்டி வச்சுருக்காங்க. அந்த கண்ணுக்குட்டி வந்து பாஞ்சிக்கிட்டே இருக்கும் தாக்கிட்டு. அந்த டைம் வந்து பால் குடிக்கிற டைம் வந்துடுச்சுன்னா அது இப்படி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ரொம்ப நாளாக ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணும். அந்த பால்காரை வந்து அதை முடிச்சு அவுத்து விட்டோடனே அது துள்ளி குச்சிட்டு போய் நம்ம மேலே ஏறி விழுந்துடும். அது பால் குடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அது போய் விளையாடி கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து ஃபீட் பண்ணவே ஆரம்பிக்கும். அதே போல் நம்முடைய கன்னிராசி அன்பர்கள், எனக்கு தெரிஞ்சு கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்காங்க, நமக்கு ஏதாவது நன்மை நடக்காதா, நானும் எத்தனை நாள் தான் சாமி கம்முன்னு இருக்கிறது, வடிவேல் சொல்கிற மாதிரி நானும் எத்தனை நாள் தான் வலிக்காத மாதிரி நடிக்கிறது, அது மாதிரி அவங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த கேது போட்டு இழுக்கிறாரு, ராகு பிரம்மாண்டமான வாய்ப்பை கொடுக்குற மாதிரி கொடுத்து பிடிக்கிறாரு. நாளைக்கு வாப்பா அங்கே உனக்கு எல்லாம் பண்ணிடுறேன்னு வர, அங்கே போய் பார்த்தா ஒரு ஆளே இருக்க மாட்டார், அவர் வரவே இல்லைங்க அப்படின்ட்டுவாங்க. இவன் போய் ஏமாற்றத்தோடு வந்துடுவான். அப்புறம் 4 வாட்டி அலைஞ்சானா அதுதான் கேது, ஐயா வந்துட்டு போவே வேணாம், விரக்தி மனப்பான்மைக்கு வந்துடுவான். அப்போ இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த ராகு கேது அவங்களுடைய மையப்புள்ளி, அவங்களுடைய பிடியில், பாம்புடைய பிடியில் அந்த கன்னிராசி அன்பர்கள் இருக்கிறாங்க. நிறைய கன்னிராசி அன்பர்கள் என்ன சொல்லியிருக்கேன், நான் போகும்போது பாம்பு பார்த்தேன் சாமி, கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னு. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்கன்னா இமீடியட்டாக அடுத்த நாளே அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம், பெரிய பிரச்சனை நடக்கும். இதெல்லாம் நம்ம வந்து கண்கூட நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த கன்னிராசி என்பர்கள், நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதா, நாம ஜெயிக்க மாட்டோமா, ஜெயிக்க கூட வேணாம் சாமி, ரெகுலர் லைஃப் அது டிஸ்டர்ப் இல்லாமல் போகுமா, வரக்கூடிய சம்பளம், போகக்கூடிய வேலை நிம்மதியாக இருந்தால் அது போகிறோம், அங்கேயே நம்மளை போட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மன உளைச்சல்கள், மன குழப்பங்கள் இதில் கன்னிராசி அன்பர்கள் இருந்து வராங்க. நிச்சயமாக கன்னிராசி அன்பர்களே உங்கள் மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய டைம், ஒரு ஹாப்பியாக போகும். இன்னும் சொல்லப்போனால் நிம்மதியாக இருப்பீங்க அப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு நிம்மதி எப்போ கிடைக்கும், உங்கள் மனசில் என்ன பயம் இருக்கோ அந்த பயம் விலகினால் நிம்மதி கிடைக்கும். படுத்து கடைசி ரொம்ப நேரமாக தூங்காமலே இருந்து விடிகாலம்புன்னு தூங்காமலே ஏதுக்கிற ஆளுங்களாம் இருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸில் ராத்திரி படுப்பாங்க, 12 மணி 1 மணி தான் படுப்பாங்க, காலைல 6 மணி வரைக்கும் தூங்க மாட்டாங்க, அப்புறம் பாதி தூக்கத்துலேயே எழுந்துருவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு மன உளைச்சல்கள், பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு கூட நிம்மதி பிறக்கக்கூடிய காலம். நிம்மதி எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, உங்களுடைய மனக்குழப்பங்கள், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகினால், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகினால் நிச்சயமாக அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். அப்போது நிம்மதி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி ஒரு பலனை கொடுக்கும் சார்? கண்டிப்பாக துலாம் ராசிக்கு ஒரு அற்புதமான மாதம், அதி அற்புதமான மாதம், நல்ல வளர்ச்சிக்கான மாதம். ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி துலாம் ராசிக்கு காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசிக்கு 4வது வீட்டில் கேந்திரஸ்தானத்தில் 2 கூடையவனோடு 2 7 கூடையவனோடு உட்கார்ந்துருக்கார். இப்போ 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பம், அவனுடைய சுகபோகங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. அப்போ அந்த தனாதிபதியோடு ராசிநாதன் இணைந்திருப்பது சிறப்பு. அந்த தனாதிபதி எப்படி இருக்காருன்னா நல்லா உச்சம் பெற்று, உச்சம்னா என்னன்னா 100% கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கார். ஸோ அந்த உச்சம்னா 100%, மூலத்திரிகோணம்னா 75%,
ஆட்சினா 50%, அதுக்கப்புறம் நீச்சம்னா 0%, அப்படி 25% வச்சுக்கோங்க. ஓகே. அப்போ அந்த உச்சம் பெற்றிருக்கிறார், உச்சம் பெற்று என்ன உச்சம் பெற்றிருக்கிறாருன்னா அவர் வந்து நன்மைகளை செய்யக்கூடிய இடத்துல அதிகாரம் பொருந்தியவராக இருக்கிறார். அவர் சொன்ன நடக்கும். இப்போ ஒரு விஷயம் பார்க்குறாங்க, அவர் சொன்னா நீங்கள் போய் அவர் பாருங்க, அவர் சொன்னார்னா நான் கொடுத்துட்றேன், நீங்கள் போய் அவர் பாருங்க, அவர் சொன்னார்னா நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி தனாதிபதி கொடுக்கக்கூடிய இடத்துல அதிகாரம் பெற்றிருக்கிறார். அங்கே போய் பக்கத்தில் உங்கள் ராசிநாதன் உட்காந்துட்டு இருக்கார். அப்போ என்ன பண்ணுவார், நீங்கள் வரும்போது வா இவனும் அதை நம்ம ராசியில் தான் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கொடுத்து விட அவனுக்கு, அப்போ நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அப்போது துலாம் ராசியை பொறுத்தவரை ப்ராக்டிக்கலாக இந்த மார்ச் மாதம் நிறைய விஷயங்களை சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சாதிக்கிற கொடுக்கக்கூடிய இடத்துல நண்பரோட போய் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு, இவர் நினைச்சானா வாங்கி கொடுத்துடலாம். அப்போ துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ஜாதகம் பலமாக இருக்குமேயானால், நல்ல ஜாதகமாக இருக்குமேயானால், நல்ல தசாபுத்திகள் உங்களுக்கு நடக்குமேயானால், தெய்வ அனுகூலம், குலதெய்வ ஆசீர்வாதம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குமேயானால், கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். அப்போ ராசிநாதன் சிறப்பாக இருக்காரு, 4ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் இவங்களுக்கு பாசிட்டிவான விஷயம்னு கேட்டிங்கனாக்கா நிறைய வண்டி வாகனங்கள்லாம் இவங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. நியூ வெஹிக்கிள்ஸ் அதெல்லாம் வாங்குவாங்க. அதே போல் லக்ஸரியாகவும் வாங்கலாம், நீடிடாகவும் வாங்கலாம். ஸோ பிஸ்னஸ்க்காக ஒரு கம்பெனிக்கு 2 வண்டி கார்கோக்காக போகிறது இருக்குது, டெலிவரிக்கு 2 வண்டி போகிறது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அது பொழப்பு தொழில். ஸோ அதை வச்சு தான் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது வந்து அவங்க லக்ஸரின்னு சொல்ல முடியாது. இப்போ வீட்டுக்கு வாங்குறாங்க, அது வந்து லக்ஸரி அப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வண்டி வாகன யோகங்கள் அமையும். புது வண்டி வாங்குறது, பழசை வித்துட்டு புதுசு வாங்குறது, இதெல்லாம் வந்து துலாம் ராசிக்கு அமையும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது சார்? ஆமாம், விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையப்போகுது. அவங்க ஏற்கனவே விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள், அவங்க அவ்வளோ சீக்கிரம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. பார்க்க படாடமாக இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஸ்மைலிங் ஃபேஸோடு இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய கஷ்டம் என்னென்னு பக்கத்தில் உட்காந்து கேட்டோம்னா குளிங்கடுவாங்க, இப்படி ஆகிட்டு நான் அப்படின்வாங்க. அப்போ ரொம்ப டீப்பாக அவங்க அந்த விருச்சிக ராசி அன்பர்களை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இல்லாட்டி பக்கத்தில் உட்காந்துருக்கும் காலி ஆகிடுவோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து டீல் பண்ணணும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களை. அதில் இந்த கேட்டை விருச்சகம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கௌரவம் பார்ப்பாங்க, ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க. அனுஷம் கேட்டை, அனுஷம் விருச்சகம் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. விசாகம் எதையும் வெளியில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போது இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்து வருது. அந்த மாதிரியான காலகட்டங்கள், கஷ்டமான காலகட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு வருது. ஒரு பக்கம் விருச்சிக ராசிக்கு வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, தொழில் போட்டி, தொழில் எதிரிகளுடைய தொந்தரவுகள், அப்புறம் வந்து இதெல்லாம் எதிர்ப்புகள் நிறைய இப்படி போயிட்டுருக்கோம். அதே போல் இன்னொரு பக்கம் 50% என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கஷ்டங்கள்லாம் டெய்லி உட்காந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இன்னொரு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த கால் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க, நல்லபடியாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 2-5 கூடிய குரு பகவான் இவங்க ராசிக்கு 6வது வீட்டில் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருக்கார். அவர் தான் 6ல் மறைஞ்சிட்டார சமயம் எப்படி கனெக்ட் ஆவார்னு கேட்டால் ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்று செவ்வாய் 4வது பார்வையாக குருவை பார்க்குறாரு. ஸோ அங்கே ஒரு சின்ன மைல்டு கனெக்டிவிட்டி ஏற்படுது. அப்படி சுற்றி தான் போகிறாங்க. வீட்டு வாசல் இருக்குன்னா அப்படி சைடில் ஒரு வாசல் இருக்கும், அப்படி சுற்றி வந்து தோட்டத்து வாசல் திருப்பி என்ட்ரன்ஸ் சரியாக வெளியில் வந்துடலாம். அந்த மாதிரி டைரெக்டாக ஒரு வாய்ப்பு கிடைக்கலனாலும் நிச்சயமாக ஒரு மைல்டாக ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்குது. அப்போ நான் சொன்ன அந்த 50% கஷ்ட நஷ்டங்கள் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப பாதிச்சிருக்கும். விருச்சிக ராசியை வந்து
அந்த சொல்கிறேனே அவங்க வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு படாடோபமாக இருப்பாங்க. பட் அவங்க உள்ள கஷ்டம் ரொம்ப அழுத்தமானதாக இருக்கும். ஸோ அந்த கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதம், அந்த கஷ்டங்கள்லாம் குறையக்கூடிய காலம். மெயினாக செக்கு மோசடி, இந்த பணம் மோசடி, பணத்தை கொடுத்துட்டு எங்கே போய் ஏமாந்து நிற்கிறது. நான் நிறைய கொடுத்துட்டேன் சாமி, வாங்கிட்டு அவன் ஏமாத்தலாம், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. உண்மையிலே கொடுத்துருப்பாங்க, அவன் எதுக்கோ ஒரு ஷூரிட்டிக்காக ஒரு செக் கொடுத்துருப்பான், அதை உண்மையாக அவன் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருப்பான். இவன் இன்னும் காசு தரணும். இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம இந்த விருச்சிக ராசியில் பார்க்குறோம். நம்ம அப்புறம் இந்த வாராகி வச்சு நம்ம ஜெயிக்கிறோம். அப்போது அந்த மாதிரியான அதர்மமான அதான் எதிரிகள். எதிரிகள்ன்றது அதர்மமாக யார் செயல்படுறானோ அவன் தான் எதிரி இல்லையா? நேர்மையாக நியாயமாக நடந்துக்கிட்டானா அவன் ஃப்ரெண்டாக தானே இருக்க முடியும். எப்போ அவன் எளிமையாக மாறுறான்னா அவனுடைய எண்ணங்கள் சரியில்லாமல், அவனுடைய செயல்கள் எதிர்மறையாக இருக்கும்போது தான் அவன் எளிமையாக மாறுவான். அப்போ அவன்தான் இந்த விருச்சிக ராசிக்கான கர்மா. அவனுடைய தலையெழுத்து, இவன் தலையெழுத்து அவனை எதிரியாக போய் மீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அங்கே அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவுகள், மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட ட்ரபுள்ஸு, ஸோ அதுக்கான சிம்டம்ஸு, மெயினாக அந்த சிம்டம்ஸ் அவங்க நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த கஷ்டங்கள்லாம் விலகும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது சார்? தனுசு ராசியை பொறுத்தவரையிலே அது அற்புதமான மாதம். ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு 5வது வீட்டில் மேஷத்தில் இருக்கிறார். செவ்வாயுடைய இணைவு, வீடு கொடுத்த செவ்வாய் தனக்கு 4-10 அமைந்திருக்கிறார். அப்போ அந்த செவ்வாய் குருவை பார்க்குறார். அது ஒரு குருமங்கள யோகம். நான் இப்போ மேஷ ராசிக்கு சொல்லும்போது சொன்னேன், அது ஒரு குருமங்கள யோகம் அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த மாதம் அற்புதமான மாதம். இவங்க எந்த அளவுக்கு முருகப்பெருமான வழிபாடு செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு சிறப்பு. பொதுவாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஒரு நல்ல கேட்டகரியில் இருக்கீங்க, ஒரு நல்ல ரேங்கில் இருக்கீங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஏதேனும் ட்ரபுள்ஸ் இருக்குமே ஆனால் நிச்சயமாக நீங்கள்லாம் ஒரு சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம், அது எப்படி செய்யணும்னு ஒரு ரூல் இருக்கு, என்னைக்கு செய்யணும்னு இருக்கு, எந்த நேரத்தில் செய்யணும்னு இருக்குது, ஹோரை உண்டு, அதை பார்க்கணும். அது முறைகள் உண்டு. 6 வகையான பழம், 6 வகையான புஷ்பம், 6 வகையான பிரசாதம், மந்திரம், அடம், ஆஜ்யம், சமித்து, இந்த மாதிரி நிறைய அது ப்ரொசீஜர் உண்டு. ஆகையினால அந்த தனுசு ராசி அன்பர்கள் முருகப்பெருமான அதிகமாக வழிபாடு செய்வது, முருகப்பெருமான சண்முகர் ஹோமம், அது மாதிரி வேள்விகள், யாகங்கள் அதெல்லாம் செஞ்சாங்கனாக்கா நிச்சயமாக இன்னும் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் விலகி சிறப்பான முறையில் நல்ல ஃப்யூச்சர் அமைய. மெயினாக அந்த கஷ்டம் விலகும். அவங்களுக்கு எது வந்து தொந்தரவாக இருக்கோ, எது வந்து தடையாக இருக்கோ, எது வந்து உங்கள் நிம்மதியை கெடுக்குதோ, எனக்கு இதனால தான் சாமி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அது இல்லைன்னா நான் நிம்மதியாக இருப்பேன், இதுதான் சாமியை காரணம், இவர் தான் காரணம், அந்த மாதிரி குறிப்பிட்ட விஷயங்கள். தனுசு ராசியை பொறுத்தவரை நம்ம பார்க்குறோம், நிறைய வம்பு வழக்கு தான் இன்றைக்கி மெயினாக அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. கோர்ட்டு கேஸு, என்கொயரி, ஐடி ரைடு, சிபிஐ சம்மந்தப்பட்டது, என்ஐஏ சோதனை நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ ஃபண்டை கைப்பற்றுவது, இதெல்லாம் நம்ம அந்த மேஷத்துக்கும் பார்த்தோம். அந்த ஃபண்டு கைப்பற்றுறது அதெல்லாம் மேஷத்துக்கு பார்த்தோம், மிதுனத்துக்கு பார்த்தோம். அதே போல் சிம்மத்துக்கும் அதே மாதிரி ப்ராப்ளம் தான். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுட்டு எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது தெரியாமல் உட்காந்துருப்பாங்க சிம்மம்லாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்டர்னல் நேரடியாக சொல்ல முடியாத விஷயங்கள். அதே போல் தனுசு ராசிக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் தான். ஸோ நல்ல ஒரு ரேங்கில் இருப்பாங்க, ஒரு சில விஷயங்கள் சாதிக்க வேண்டியது இருக்கும். பட் அவங்க அதை நம்ம சொல்கிற மாதிரி அதை செய்வார்களே ஆனால் முருகப்பெருமான் வழிபாடு அவங்களுக்கு சிறப்பு. அதை வந்து ரகசியமாக அதை செய்வார்களே ஆனால் நிச்சயமாக அவங்க இந்த மாதம் மார்ச் மாதம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி. ஸோ மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி ஒரு பலனை கொடுக்கும் சார்? கண்டிப்பாம்மா. மகர ராசியை பொறுத்தவரையில் நல்ல ஒளி வீசக்கூடிய காலம். நிறைய குழப்பத்தில் அவங்க இருப்பாங்க. இந்த மகர ராசியை பொறுத்தவரையில் நிறைய குழப்பம்னா எக்கச்சக்கமான மனக்குழப்பம், சரிங்களா? காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் ஃபேமிலியாக இருக்கும், இன்னொரு பக்கம் ஜாபாக இருக்கும், இன்னொரு பக்கம் சமுதாயமாக இருக்கும். இப்போ எல்லாமே அவங்களுக்கு வந்து ட்ரபுளில் போய் அமைஞ்சிட்ருக்கும். இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் எங்கே போனாலும் உதவுழுது சாமி, நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல.
அது மாதிரி ஒரு மிகப்பெரிய எதை தின்னா பெத்துன்னு தெரியும். எந்த கோவிலுக்கு போனால் எத்தனை வாட்டி சுத்த சொல்றீங்க, சுற்றிட்டு 108, 27, 54 சுற்றிட்டு வந்துடுறேன். ஆனால் வெளியில் வரும்போது நான் நிம்மதியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள். ஆனால் பாருங்கள், இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல மாதமாக அவங்களுக்கு அமையுது. நல்ல ஒரு ரெமிடிக்கான மாதம், நிறைய பரிகாரங்களுக்கான மாதம். அவங்க இந்த மாதம்லாம் இந்த கிருத்திகையை அவங்க ரொம்ப வழிபாடு செய்யணும். வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, இந்த 2 நாளுமே அவங்க முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு முருகருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை செய்து அரளிப்பூ சாத்தி தோரம்பருப்பு தானம் செய்வார்களே ஆனால் நிச்சயமாக இந்த மாதம் மார்ச் மாதம் அவங்களுக்கு பாதி பிரச்சனை குறையும். கமிட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது லோன் ப்ராப்ளமாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் கட்டுறது. நிறைய மகர ராசி இன்ட்ரெஸ்ட் கட்டியே தான் அது வீணாக போகிறாங்க. கட்ட முடியாமல் எல்லாத்தையும் இழக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் இருக்கிறது, என்ன செய்யறதுனே தெரியாமல் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகக்கூடிய லைஃப்பில் திடீர்னு ஒரு இடர்பாடு ஏற்படுவது. ஸோ நல்ல ஃபேமிலி நல்லா ஹாப்பியாக போயிட்டுருக்கும். அவங்க எல்லாம் டவுனை பற்றி அவங்க ஃபீல் பண்ணவே மாட்டாங்க, சிந்திச்சிருக்கவே மாட்டாங்க, திங்க் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பட் அவங்களுக்கு ஒரு டவுன் பீரியட் வரும்போது அழுதுருவாங்க. ஸோ அந்த மாதிரி மகர ராசி அன்பர்கள் நிறைய மனக்குழப்பத்தில் இருக்கிறார். அந்த மனக்குழப்பங்கள் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். அதுக்கு மெயினாக அவங்க செய்ய வேண்டியது கிருத்திகை அன்னைக்கு முருகருக்கு ஒரு அபிஷேகம். ரொம்ப ஏழ்மையில இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் பண்ண வேணாம், 24 ரூபா ஒரு பால் பாக்கெட்டு அதை வாங்கி கொடுங்க. இல்லை பசும்பாலே வாங்கி கொடுக்கலாம், ஒரு 50 ரூபா அது பசும்பால் வாங்கி கொடுங்க, தப்பு கிடையாது. ஒரு தயிர் முன்னாலே வாங்கி புறகுத்தி அதை டப்பாவில் கொண்டு போய் கொடுங்க. இந்த பால் தயிர் மிகப்பெரிய பரிகாரமாக அவங்களுக்கு அமையும். உங்கள் பெரிய செலவு கிடையாது. இப்போ நார்மல் ஏழை கூட ஒரு 24 ரூபா செலவுங்கிறது ஒரு பெருசு கிடையாது. அதை ஒரு 30 ரூபா கொடுத்து தயிர்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ பால் தயிர் அபிஷேகம் நீங்கள் 1500 ரூபா கட்டுங்க, 2000 ரூபா கட்டுங்க தேவையில்லை. கிருத்திகைக்கு ஒரு தயிர் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு. வசதி வாய்ப்பு வந்தால் அபிஷேகம் பண்ணுங்க. அதே போல் சாயந்தர வேளையில் முருகப்பெருமானுக்கு அல்லது சஷ்டி சொன்னேன், வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, அந்த நாட்களில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து எலுமிச்சம்பழம் தீபம் போட்டு தோரம்பருப்பு தானம் பண்ணுறது இன்னும் அவங்களுக்கு நல்ல சக்ஸஸை கொடுக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை அந்த முருகப்பெருமான் அவங்களுக்கு தேடி கொடுப்பார். ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி ஒரு பலனை கொடுக்க போகுது சார்? கும்பராசிக்கு சிறப்பான மாதமாக இருக்குமா, அது எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இந்த கும்பராசியை பொறுத்தவரையிலே நிறைய 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 எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிறார்கள், அப்படி தான் சொல்லணும். நிறைய எதிர்கால சிந்தனைகள், ஃப்யூச்சரை பற்றினா அதிகமாக திங்க் பண்ணக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் தான். நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் எப்படி இருக்கணும், நெக்ஸ்ட்டு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கணும், சொல்லி நிறைய ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணக்கூடியவங்க. சனியுடைய வீடு, நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் அப்படிலாம் நம்ம சொல்லலாம். பட் இந்த கும்பராசிக்கு இது ஜென்ம சனி நடக்கக்கூடிய காலம். 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பகை கிரகம் தன்னுடைய வீட்டில் வந்து உட்காந்துருக்கு. சனி சூரியன் சேர்க்கை வேற அங்கே இருக்கு. இந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கிறதால நிச்சயமாக ஃபேமிலி சப்ஜெக்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் எப்பயுமே கேட்பீங்க இந்த ராசிக்கு பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு கேட்பீங்க. அப்போது நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்த உடனே, ஏன்னா அந்த சூரியனை வந்து நம்ம சொல்லும்போது கும்பராசி என்பர்கள் ஃபேமிலி சப்ஜெக்டில் ரொம்ப கவனமாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவாகவே சனி சூரியன் வந்து ஆப்போசிட் பிளானட்ஸு. அப்பா பையன் சொல்கிறமே தவிர அப்பா சொன்னால் பையன் பேச மாட்டான், பையன் சொன்னால் அப்பா கேட்க மாட்டார், அந்த மாதிரி. அப்போது இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாக 7ஆம் அதிபதி ராசியில் வந்து இருப்பது பகை கிரகமாக மாறி பகை வீட்டில் உட்காரும்போது நிச்சயமாக அது ஃபேமிலி சப்ஜெக்டில் ரொம்ப ஜாக்கிரதை. பசங்க வந்து சொல்கிற பேச்சை கேட்காம இருக்கிறது. 2 பசங்க இருப்பாங்க, அப்பா இல்லாமல் இருப்பாங்க, அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றுவாங்க. அதெல்லாம் அந்த அதை பற்றியே சிந்தனை பண்ணாமல் இவன் ஒரு ரூட்டில் தனியாக போயின்னு இருப்பான். இந்த பொம்பளை பசங்க அதை மட்டும் ஃபோனை வச்சுன்னு சுற்றின்னு இருக்கும்.
அம்மா ஆனால் ஒரு 4 வீட்டில் 10 பாத்திரம் வச்சு காப்பாற்றுவாங்க. இதை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும். நான் ஒரு சின்ன ஒரு ஏழை குடிசை விட்ட சொல்கிறேன். நீங்கள் இதை அப்படியே மாளிகையில் யோசிச்சு பாருங்கள், ஒரு வெளிநாட்டில் யோசிச்சு பாருங்கள். அப்போது பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும், அப்படி சொல்லலாம். பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். அல்லது உறவு முறைகளை பற்றிய கவலைகள் அதிகம். கணவனை பற்றி வீட்டுக்கார சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு, ஸோ அப்படி எக்ஸ்பென்சிவாக இருக்காரு, இல்லை இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஸோ இது லாஸ் ஆகும்னு தெரியும் நமக்கு. அல்லது வந்து நம்ம பேச்சு கேட்கல, அம்மா மாமியார் பேச்சு கேட்குறாரு, நாத்தனார் பேச்சு கேட்குறாரு. சரி, இல்லைன்னா ஒரு ஜாப் விட வேணான்னு சொல்லுவாங்க, நல்லா ஹையர் பொசிஷனில் இருப்பாங்க, அவசரப்படாதீங்க விடாதீங்க, ஆனால் விட்டுட்டு வந்துடுவேன், நான் என்னால் முடியாது. சரி, இந்த மாதிரி கணவரை பற்றிய கவலைகள், மனைவியை பற்றிய கவலைகள், நீங்கள் யாரும் ரொம்ப நேசிக்கிறீங்களோ அதை பற்றிய கவலைகள் இருக்கும். பிள்ளைகள், கணவன், மனைவி, பெற்றோர்கள், உறவு முறைகள். அப்போ இந்தந்த சப்ஜெக்டில் எல்லாம் கும்பராசி என்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடக்க வேண்டும். வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா சூரியன் தலைமை பொறுப்பு. அப்போ நார்மலாக ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க, இவரை கொண்டு வந்து தரம் கை பிடிச்சிட்டு ஒரு சேரில் உட்கார வைப்பாங்க. எல்லாரும் பாருங்கள், இவங்க தான் நாளிலேருந்து இந்த சேரில் உட்காருவாங்க, எல்லோரும் நீங்கள் இவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கக்கூடிய காலம். ஸோ ஜாபாக இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய ஜாபுக்கு ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும். நேற்றவரில் அது இல்லாமல் வந்திருக்கும், இந்த மார்ச் மாதம் அந்த ரெகக்னைஸ் கிடைக்கும். பரவாயில்ல அப்படின்னா ரெகக்னைஸ் கிடைக்கும். இவன் தான் பண்ணான், அந்த ரெகக்னைஸ் கிடைக்கும். அது அவார்டு கிடைக்கிறதோ இல்லையா, ரெகக்னைஸ் கிடைச்சா போகிறோம். அது மாதிரி ப்ரமோஷன்ஸு, நல்ல ஜாபில் செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்லாம் நல்ல ஒரு மங்கள சொற்கள் சொல்கிறதுக்கு, அந்த மாதிரியான சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பிஸ்னஸும் நல்லா சிறப்பாக இருக்கும். பிஸ்னஸில் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு ஒரு அவார்டோ உங்கள் கம்பெனிக்கு, ஏன்னா சூரியன் இல்லை, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய நம்ம கம்பெனியை பார்க்குறோம். அந்த ஐஎஸ் முன்னாடிலாம் அது ஒரு ஐஎஸ்ஓ சான்றிதழ்னா அது பெருசாக இருக்கும், எல்லாரும் கூப்பிட்டு ஐஎஸ்ஓ கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த க்ரீன் இது கொடுத்துட்டு இருந்தாங்க, அப்புறம் எஃப்இஎஸ்எஸ்ஐ ஃபஸ்டின்னு ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, அந்த மாதிரிலாம் அவர் அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணுறதுக்கு கம்பெனி, உங்கள் கம்பெனிங்க வந்து அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அரசுக்கு எந்த ஒரு பரிகாரம் கோவிலாக இருக்கு சார்? வழிபாடு, கோவில் வழிபாடுகளை பொறுத்தவரை கும்பராசிக்கு சிவபெருமான் வழிபாடு கை கொடுக்கும். ஏன்னா சனி சூரியன் சேர்க்க எப்படி சிம்மத்துக்கு சொன்னமோ அதே போல தான் இவங்களுக்கும். திருவண்ணாமலை வழிபாடு, திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது சிறப்பு. ஏன்னா 2 பேருமே சிவன் சம்மந்தப்பட்டவங்க தான். சனிக்கு ஈஸ்வரப்பட்டம், சூரிய பகவான் கேட்கவே வேணாம். நிச்சயமாக திருவண்ணாமலை வழிபாடு சிறப்பு. ரொம்ப வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்க, நீங்களாம் காலம்பரை எந்தெந்த திருவண்ணாமலை பட்டு அரகர சிவன் யாரும் அந்த மாதிரி அதை ஃபீல் பண்ணால் போகிறோம். மனசு வந்து திருவண்ணாமலை இருந்தால் போகிறோம். உடம்பு நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், அது இங்கே லண்டனில் வச்சுக்கோங்க, யூரோப் கண்ட்ரியில் வச்சுக்கோங்க. உங்கள் மனசு எங்கே போயிருக்குன்னா திருவண்ணாமலை போயிருக்கணும். அப்போ அது வந்து எப்படி கிடைக்குமோ நீங்கள் அதை அப்படி ஃபீல் பண்ணலாம். ஸோ திருவண்ணாமலை வழிபாடு, கிரிவல வழிபாடு, அல்லது அங்கங்கே இருக்கிற இடத்துல சிவபெருமான் வழிபாடு, இது வந்து அவங்களுக்கு சிறப்பாக தரும். ஸோ இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா மீனம் ராசி. ஸோ மீனம் ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி ஒரு பலனை கொடுக்கும்? மீனராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குமா, அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய மாதமாக இருக்கும். மெயினாக அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். ரொம்ப இப்போ கூட நம்ம சமீபத்தில் பார்த்தோம், ஒரு ராகு புத்தி அவங்களுக்கு நடக்குது. மீனத்துலேயும் ராகு இருக்கார். ஸோ எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா ரொம்ப பெரிய லாஸ் அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு கேரளா லாட்ரி அவருக்கு வந்திருக்கு. விழுந்து அவர் ரொம்ப இப்போ இருந்த கடன்லாம் அடைச்சிட்டாரு. அந்த பையன் வந்து நம்மளை பார்த்தாப்புல, சாமி இந்த மாதிரி எனக்கு கடன்லாம் அடைச்சி என்னப்பா அப்படின்னு, திடீர்னு அதிர்ஷ்டம் வந்தது சாமி, அடைச்சிட்டேன், என்னடா பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் சப்ஜெக்டை சொல்கிறாப்புல, இந்த மாதிரி போனேன், இதுதான் சாமி நடந்தது. அப்போது மீனராசிக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான காலம். ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு கஷ்டப்பட்டு இருந்த ஒரு பையன், அவர் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கொடுத்து பழகக்கூடியவர். ஸோ அந்த மாதிரி ஃபைனான்ஸ் கொடுத்து பழகிட்டு இருக்கவர், கொடுத்த பணம் திரும்பலை, வச்சிருந்த கடையை காலி பண்ணிட்டாப்புல, நிறைய லாஸு, நிறைய ட்ரபுளில் இருந்தார். அந்த ட்ரபுளில் இருக்கக்கூடிய காலங்கள்லாம் விலகி அவனுக்கு ஒரு நல்லது நடக்குது
அதுவும் ராசியில் ராகு இருக்கும்போது இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு 2ல் குரு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே மீனராசி அன்பர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான காலம். நல்ல அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம்னு உடனே எல்லாருக்கும் லாட்ரி சீட்டு வந்துடாது இல்லையா? உடனே எல்லாரும் நாளைக்கு கேரளா போயிட்டு ஒரு லாட்ரி சீட்டு வந்துட்டு சாமி எனக்கு ஓடி அப்படின்னாக்க கஷ்டமாக போயிடும். அது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து. சில பேருக்கு வேலை கிடைக்கலாம், ரொம்ப நாளாக வேலைக்கு போகாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் திடீர்னு ஜாப் கிடைச்சிடலாம். தேடிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு 6 மாதம் 8 மாதம் தேடிக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு அவங்களுக்கு கிளிக் ஆகிடலாம். சரி, அது அவங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் இந்த வெளிநாடு போகிறதுக்காக ட்ரை பண்ணலாம், பேப்பர் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ விசா அது சேங்ஷன் ஆகலாம். விசா அங்கேயே இருப்பாங்க, ரினிவல் ஆகணும்னு பண்ணலாம். ரினிவல் அது ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி வெளிநாடு போகிறது, இல்லை அவங்க ஒரு கம்பெனி இருக்குது, கொஞ்சம் ஆர்டர் இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கலாம். இனிமேல் எங்களுக்கு கவலை இல்லை. அப்படி தான் ஒரு கம்பெனி என்கிட்ட சொன்னாங்க. சரி, இந்த கொரோனாவிலேருந்து ஒரு 2-3 வருஷமாக ஒரு கம்பெனி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை சாமி, இந்த நமக்கு ஆர்டர் கிடச்சிருச்சு, இனிமேல் ரெகுலர் ஆர்டர் நமக்கு இருக்கும். அதாவது ஒரு அதிர்ஷ்டம். அப்போ அது போல் திருமணம் நடந்தால் ஒரு அதிர்ஷ்டம், குழந்தை பிறந்தா ஒரு அதிர்ஷ்டம், பிரிந்த குடும்பம் ஒன்றாக சேர்ந்தால் ஒரு அதிர்ஷ்டம். அப்போ அதிர்ஷ்டம்னா நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் பணம் மட்டுமே அதிர்ஷ்டம் அல்ல. அது போல் மீனராசி என்பவர்களுக்கு இதில் நான் சொன்ன சப்ஜெக்ட் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இது இல்லாமல் இன்னும் உள்ள அவங்க ஒரு 10 விஷயமா இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் நடக்கக்கூடிய காலம். அதே போல் வேலையில் சிறப்பாக இருக்கும், ஜாப் சிறப்பாக இருக்கும். அரசியல் சார்ந்தவர்களுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பதவி போட்டிகள், அங்கே வந்து கொஞ்சம் காம்படிஷன் இருக்கும் பதவி போட்டிகளில். இது வந்து நான் ராகு உள்ளே இருக்கிறாரு, இவர்களை பற்றிய ஒரு பேட் கமெண்ட்ஸ் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இப்போ உங்களை சுற்றி நியர்பையாக இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்க தான் உங்களுக்கு காம்படிஷனாக இருப்பாங்க. பட் அது மறைமுகமாக இருக்கும், நேரடியாக தெரியாது. நீங்கள் தெரியும் போது நீங்கள் டவுனாக இருப்பீங்க, அவங்க அப்பலாக இருப்பாங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் அது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். அதிர்ஷ்டமான மாசமா. ஓகே சார். ஸோ 12 ராசிகளுக்கும் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்கள் பார்த்தோம். அதே மாதிரி அவங்களுக்கு பாசிட்டிவாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும், நெகட்டிவாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு கடவுளுடைய வழிபாடு வந்து நல்லது கொடுக்கும் அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஒரு பொன்னான நேரத்தை எங்களுக்காக கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.